முயலும் ஆமையும் கதை ஒரு பிரபலமான நீதி கதை. இதில் வேகமான முயல் தன்னை விட மெதுவாகப் போகும் ஆமையை கேலி செய்து ஓட்டப்பந்தயம் வைத்து இறுதியில் சோம்பேறித்தனம் தோல்விக்கு வழிவகுக்கும் என்பதை உணர்த்துகிறது. கதை: ஒரு காட்டுல வேகமான முயல் மெதுவான ஆமைக்கு தன்னோட வேகத்தை காட்டிட்டு ஆமை தன்னை விட மெதுவா போறத கேலி பண்ணுவான். ஒரு நாள் முயல் ஆமைக்கு ஓட்டப்பந்தயம் வைக்கலாம்னு சவால் விடுவான். ஆமை முதலில் மறுத்தாலும் முயலின் பெருமையை அடக்க ஆசைப்பட்டு ஓட்டப்பந்தயத்துக்கு சம்மதிக்கும். ஓட்டப்பந்தயம் ஆரம்பிச்சு முயல் ரொம்ப தூரம் ஓடிட்டு ஆமை மெதுவா வருத பார்த்து ஒரு மரத்தடி நித்திர பண்ணுவான். ஆமை மெதுவா இருந்தாலும் நித்திர பண்ணாம தொடர்ந்து ஓடி முந்தின இடத்துக்கு போய சேருது. முயல் தூங்கிட்டு இருக்கும்போது ஆமை பந்தயத்தை ஜெயிச்சிடும். நீதி: சோம்பேறித்தனம் மற்றும் பெருமை தோல்விக்கு வழிவகுக்கும். எப்பொழுதும் தாழ்மையுடன் இருக்க வேண்டும். வேகமாக